Hi guys, welcome to Madhi's சமையல். நீங்க என்ன பார்க்க போறோம்னா பாலக் சப்பாத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பாலக் சப்பாத்தி பண்ண போறோம். அது எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். நான் இன்னைக்கு 5 பேருக்கு தேவையான அளவு மாவு எடுத்திருக்கேன். மாவு நம்ம வீட்டுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு எடுத்துக்கலாம். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டிருக்கேன், வெறும் மிளகாய் தூள். இப்ப ஒரு கட்டு பாலக்கு கீரையை தண்டு இல்லாம இலை மட்டும் ஆஞ்சி பொடியா நறுக்கி வச்சிருக்கிறேன். அதை இதுல சேர்த்துடலாம். இப்ப நம்ம இந்த கீரையை அலசி நறுக்கி இருக்கோம் இல்லையா, இதுல கொஞ்சம் தண்ணி இருக்கும். அதனால முதல் நம்ம மாவுல இதை முதல் மிக்ஸ் பண்ணிடலாம். உடனே தண்ணி ஊத்திடாதீங்க. இப்ப நான் ஃபுல்லா பிசைஞ்சிட்டேன் பாருங்க, மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்ப ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு சப்பாத்தி மாவு பிசைற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி மாவு பிசைஞ்சிக்கலாம். இங்க பாருங்க, இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு இப்ப பிசைஞ்சு எடுத்துடலாம். பாருங்க, மாவு பிசைஞ்சிட்டேன். இப்போ மாவு காயாம இருக்கிறதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம எண்ணெய் போட்டுக்கலாம் மேல. இது ஒரு 1/2 மணி நேரம் நம்ம மூடி வச்சுட்டா சப்பாத்தி ரொம்ப சாஃப்டா இருக்கும். இப்போ இதை ஒரு தட்டு போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு 1/2 மணி நேரம். இப்போ சப்பாத்தி சுடுறது எப்படின்னு பார்க்கலாம். நான் தோசைக்கல் அடுப்புல வச்சுட்டேன். அடுப்பை பற்ற வச்சிடுறேன். தோசைக்கல் காயிட்டோம். இப்போ நம்ம சப்பாத்தி திரட்டிக்கலாம். அதுக்கு நான் ஒரு உருண்டை மாவு எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இப்போ நம்ம எப்படி திரட்டுறதுன்னு பார்க்கலாம். உருண்டை பண்ணிட்டு கோதுமை மாவுல நல்லா தொட்டுக்கலாம். இப்ப சப்பாத்தி சப்பாத்தி மாதிரி திரட்டிக்கலாம். இதை குழப்பம்னா இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்ப பாருங்க, திரட்டிட்டேன். தோசைக்கல் இதுக்கு நல்லா காயணும். தோசைக்கல் காஞ்சிடுச்சு. கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டுக்கலாம். இப்போ இந்த திரட்டின சப்பாத்தி மாவு எடுத்து தோசைக்கல்ல போட்டுடலாம். இப்போ திருப்பி போடலாம் சப்பாத்தியை. இந்த சப்பாத்திக்கு தக்காளி தொக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா பன்னீர் பட்டர் மசாலா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா பாலக் பன்னீர் செய்வோம் இல்லைங்களா, அது மாதிரி டேஸ்ட் இருக்கும். அதே மாதிரி தக்காளி தொக்கு எதுக்குன்னா, தக்காளி புளிப்பா இருக்கு இல்லைங்களா, அதுக்கு இந்த கீரைக்கு ரொம்ப நல்லா இருக்கும். பன்னீர் பட்டர் மசாலா நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். வேணா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல பாத்துக்கோங்க. இப்ப பாருங்க, சப்பாத்தி கொஞ்சம் வெந்துருச்சு. இந்த டைம்ல நம்ம கொஞ்சமா ஆயில் அப்ளை பண்ணுவோம். இந்த சப்பாத்தி ரொம்ப சாஃப்டா இருக்கும். பாருங்க, 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ சப்பாத்தி நம்ம எடுத்துடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம். நம்ம அடுத்த வீடியோல மீட்போம். டாடா, பை பை.